இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இது பெட்ரோல் கிணறு அல்ல. கச்சா எண்ணெய் எடுப்பதற்காக இங்கே யாரும் போட்டி போட்டுக் கொண்டு கிணற்றுக்குள் கேன்களை இறக்கவில்லை. வறட்சி போக்கவும் 4 வாய் சோறு சமைக்கவும் தண்ணீருக்காக அல்லாடும் கூட்டம் இது. இது ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியாவும் அல்ல, நம் நாட்டின் ராஜஸ்தான் பாலைவனமும் அல்ல. இல்லை என்று வந்தோருக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வழங்கிய தமிழகத்தின் இன்றைய நிலை இது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்த மருதநல்லூர் கிராம மக்களின் துயர காட்சி இது. ஒரு குடம் தண்ணீருக்கு பல கிலோமீட்டர் நடந்தும் அலைந்தும் திரியும் தமிழக மக்கள் இவர்கள். தூத்துக்குடி சாத்தான்குளம் நெல்லையின் திசையின் விலை நாங்குநேரி ராதாபுரத்திலும் இதே நிலைதான். வானம் பார்த்த பூமியாய் வறண்டு கிடக்கும் நிலத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதா என தேடும் கூட்டம் இது. ஒரே ஒரு குடம் குடிநீர் 8 ரூபாய் கொடுத்து வாங்கினால்தான் தாகம் தீர்க்க முடியும் என்ற அவலம்தான் இங்கு நிலவுகிறது. இலவசம் என்ற பெயரில் எத்தனையோ பயனற்ற திட்டங்களை செயல்படுத்தும் இன்றைய தமிழக அரசு இங்குள்ள மக்களின் அன்றாட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய இன்றளவும் ஒரு சிறு கடுகை கூட நகர்த்தவில்லை. கடலில் கலந்து வீணாகும் காவிரி நீரை கரூர் மாவட்டம் மாயனூரில் தடுத்து சிறப்பு கால்வாய் அமைக்கவும், அதன் மூலம் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் பலன் பெறவும் முந்தைய அதிமுக ஆட்சியில் திட்டம் தீட்டப்பட்டது. அதற்காக 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் வெட்டப்பட்டு பணி துவங்கியது. திட்டம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்குள் தமிழகத்தில் ஆட்சி மாற்றமும் நிகழ்ந்தது. அடுத்தபடியாக ஆட்சிக்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டாததால் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான பணி தொய்வடைந்தது. இந்த விவகாரத்தில் சென்னை ஹைகோர்ட் கூட 2 முறை தலையிட்டு ஏன் இந்த கால்வாய் பணியை துரிதப்படுத்தவில்லை என அரசிடம் கேள்வி எழுப்பியது. கஜானாவில் போதிய பணம் இல்லை என தமிழக அரசு அதற்கு காரணம் சொன்னது. மக்களின் வாழ்வாதார தேவைக்கான திட்டங்களை செயல்படுத்த அரசு கஜானாவில் பணம் இல்லாத போது இலவச திட்டங்கள், நேரடி பண உதவி திட்டங்களை செயல்படுத்த மட்டும் அரசிடம் எப்படி பணம் வந்தது என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. அன்றாடம் நீர் தேடி குடம் சுமந்து பல கிலோமீட்டர் நடக்கும் பெண்களின் சிரமம் குறைக்க குடிநீர் திட்டத்திற்கு அரசிடம் பணம் இல்லையாம். ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் மகளிர் உரிமை தொகை 3 மாதம் அட்வான்ஸ், கோடைக்கால சிறப்பு தொகுப்பு என 1.31 கோடி மகளிர் வங்கி கணக்கில் 5000 ரூபாய் டெபாசிட் செய்ய மட்டும் எங்கிருந்துதான் பணம் வந்ததோ என சமூக ஆர்வலர்கள் எழுப்பும் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. மேற்சொன்ன கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள 5700 குளங்களில் தண்ணீர் நிரம்பி இருக்கும். ஒரு முறை செய்யும் செலவால் ஆண்டாண்டு காலத்திற்கு இப்பகுதி மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும். இலவசங்கள் தற்காலிக மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் வளர்ச்சி திட்டங்கள்தான் மக்களுக்கு தலைமுறைகளை கடந்தும் நிம்மதியான வாழ்வு தரும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் மக்களின் அடிப்படை தேவைகள் இன்னமும் பூர்த்தி செய்யப்படாமல் தான் உள்ளன. தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு திட்டங்கள் தீட்டினால்தான் அது சிறந்த நிர்வாகமாக இருக்க முடியும். மக்கள் நலனுக்கான திட்டங்களை யார் துவங்கி இருந்தாலும் அடுத்தடுத்த ஆட்சி பொறுப்புக்கு வருவோர் அதை எவ்வித காழ்ப்புணர்ச்சியும் இன்றி தொடர வேண்டும். அதன் மூலம் சிறந்த ஆட்சி நிர்வாகத்தை தந்து மக்கள் துயர் தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விடுத்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் நலத்திட்டங்களை பாதியில் கைவிட்டு ஓட்டுகளை குறிவைத்து காய் நகர்த்தினால் மக்களுக்கு எந்த நன்மையும் விளையாது. ஓட்டளிக்கும் மக்கள் கையில் ஜனநாயகம் தந்த மாபெரும் ஆயுதம் ஓட்டு உள்ளது. அதை சரியாக பயன்படுத்தினால் நன்மை விளையும். அதை விலைக்கு விற்றால் களையும் கரையானும் உழைத்து நிகழ்காலத்தை அரிப்பதுடன் எதிர்காலமே இல்லாமல் செய்துவிடும். அரசியல் கட்சிகள், ஆட்சியாளர்கள் திருந்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்கத்தான் செய்கிறது. ஆயினும் யாரை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டுமென தீர்மானிக்கும் வாக்காளர்கள் ஓட்டு போடும் நேரத்தில் இலவசங்களுக்கு மயங்காமல் சிந்தித்து செயல்பட்டால் மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற வழிவகை பிறக்கும் என சமூக ஆர்வலர்கள் குரல் எழுப்பியுள்ளனர்.